நேத்து முன்னாள் முதலமைச்சர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இன்னைக்கு உள்ள தமிழக முதலமைச்சரை பார்த்து, விரல்ல வச்சக்கூடிய அந்த மை காயறதும் உள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவேகாவில் இணைவதற்கு என்ன காரணம், அப்படி என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு ஆஃபர் ரெண்டு ஆஃபர் இல்ல முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆஃபர். முதலமைச்சரா புதுசா பதவி ஏற்று ஒரு மாற்றம் வேணும் சொல்லி ஒரு இளம் முதலமைச்சர் வந்த ஒரே மாசத்துல பத்திரப்பதிவு துறையில பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது, அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத இதுக்கு முன்னாடி இருந்த கடன்களாகிய நீங்க ரெண்டு பேரும் கொள்ளையடிச்ச பணத்தை கண்டுபிடிச்சு இனிமேல் பார்ட்டி ஃபண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய அந்த மதுபான பெட்டிகள்ல அந்த பெட்டிக்கு கமிஷன் மாசம் 50,000 50 கோடி 100 கோடின்னு சொல்லி செய்தித்தாள்ல வந்த விளம்பரம், அந்த ஊழல கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா ஒரு நிறுவனம் சோலார் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்க 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி இதுக்கு முந்தைய ஆட்சியில லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிற செய்தி வந்திருக்கு. இது போக கனிம வள கொள்ளைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சியில் இருக்கக்கூடிய டெண்டர்கள் நேர்மையான முறையில ஆன்லைன்ல எந்த விதமான லஞ்சம் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல்வித்துறையில இந்த அளவுக்கு தான் நீங்க கட்டணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தனியார் கல்விகளுக்கு பள்ளிகளுக்கு நீங்க இவ்வளவு கட்டணம் தான் வாங்கணுங்கிற போர்டு வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தனியார் பள்ளிகள் நீங்க இந்த ரெனிவல் பண்றதுக்கோ எக்ஸ்ட்ரா பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்கோ லஞ்சம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஓப்பனா கல்வித்துறை அமைச்சர் சார்பா செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர், இந்த மாதிரி ஒரு வருங்காலம், அப்ப இந்த உள்ள இவங்களுக்கு என்ன நீங்க கேக்குறீங்க, என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்லையா? இனி ஒரு 20 ஆண்டுகளுக்கு இவர் தான் ஒரு நிரந்தர முதலமைச்சர், ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, மாற்று கட்சி அரசியல்வாதிகளான எம்எல்ஏ எம்பி கூட கிடைத்திருக்கிறது. இதுதான் இவர்கள் தாவேகாவில் இணைவதற்கு முக்கிய காரணமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி சோஃபா மாடலோ மறைமுக கொள்ளையோ எதுவுமே இல்லைங்கிறத முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.